ஹே காய்ஸ், ஸோ போன வீடியோவில் நம்ம லூப்பிங் பார்த்தோம், கண்டென்ட் எப்படி எடிட் பண்ணலான்னு பார்த்தோம், ஈவன் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் எப்படி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு ஒரு டேகை எப்படி உருவாக்கலாம், அது வந்து பி டேகாக இருக்கலாம், H1 டேகாக இருக்கலாம், என்ன டேகாக வேணால் இருக்கலாம், அதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வரைக்கும் பார்க்கல. ஸோ இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம். இப்போது எப்படி நம்ம டேக் வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக HTML எப்படி ஒரு டேக் உருவாக்குவீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு பி டேக் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இந்த பாடி டேக் உள்ள போவோம். கரெக்டாக நம்ம வந்து இந்த ஹெட் டேக் உள்ளலாம் போக மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம எப்போவுமே பி டேக் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட் டேக் உள்ள போக மாட்டோம். டேரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பாடி டேக் உள்ள போவோம். அதுக்கப்புறம் அதில் போயிட்டு பி போடுவோம். ஸோ இது போட்டு நம்ம கோட் எடிட்டர் வெளியே பார்க்காம நம்ம நார்மலாக இது மாதிரி ஒரு டேக் போடுவோம். கரெக்டாக ஓப்பனிங் டேக், க்ளோஸ் டேக். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், இது உள்ளே வந்து சில கண்டென்ட்ஸ் நம்ம போடுவோம். கரெக்டாக ஸோ சம் கண்டென்ட்ஸ் இப்படி தான் வந்து நம்மளோட பேசிக்காக வந்து இப்படி தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசிக்காக டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போது இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன கான்செப்ட்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து பாடி எலிமெண்ட்டுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் அது உள்ள வந்து பி டேக்கை உருவாக்கி அது உள்ள கண்டென்ட்டை போடுறேன். அதுதான் கரெக்டாக. ஸோ இப்போது அந்த ஒரு பேசிக்கான ஸ்டெப்லேயே பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், பாடி எலிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது கீழே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு, இப்போது நியூ பி டேக் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பி டேக்கை உருவாக்குறேன். ஓகேவா? நம்ம பாடி டேக்கில் போட்டுறதெல்லாம் செகண்ட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பி டேக்கை உருவாக்குறேன். ஓகேவா? ஸோ ஒரு டேக்கை நான் உருவாக்குறதுக்கு நான் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து டாக்குமெண்ட் டாட் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எலமெண்ட் அப்படிங்கிற அந்த டேக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது உள்ள வந்து நீங்கள் H1 டேக் போடலாம், இல்லை பி டேக் போடலாம், இல்லை என்ன டேக் வேணால் போடலாம். நீங்கள் என்ன டேக் போடுறீங்களோ அதை வந்து உருவாக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தெரியும், நியூ பி டேக் அப்படிங்கிற இந்த வேரியபிள் உள்ள ஒரு பி டேக் வந்து இருக்குது. கரெக்டாக? அது உருவாக்கி அது உள்ளே நம்ம வச்சுருக்கோம் இந்த வேரியபிள் உள்ள. இப்போ நம்ம எப்பவும் போல பண்ணலாம், சிம்பிளாக நியூ பி டேக் டாட் கண்டென்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து ஒரு பி டேக் தான் நம்ம வந்து இந்த நியூ பி டேக் அப்படிங்கிற இந்த எலமெண்ட் இந்த ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பி டேக் அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக போயிட்டு ஈக்குவல் டு பண்ணி இது உள்ள வந்து ஒரு கண்டென்ட் போடலாம். இது எக்ஸாம்பிளுக்கு கிரியேட்டட் வித் ஜாவா JS அப்படின்னு போட்டுறேன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பி டேக்கை உருவாக்கிட்டு அது உள்ளே வந்து ஒரு கண்டென்ட்டை போட்டிருக்கோம். இப்போது இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, பேசிக்காக நம்ம வந்து ஒரு பி டேக் இப்படி போயிட்டு ஒரு பி டேக்கை முதல்ல உருவாக்கியிருக்கோம். இப்படி உருவாக்கிட்டு அது உள்ளே வந்து இதை காப்பி பண்ணி இந்த எலமெண்ட்டை வந்து இதில் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நான் இதை கட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுது, இது வந்து இந்த ஸ்க்ரீனில் எனக்கு தெரியல. கரெக்டாக? பட் தெரியல இருந்தாலும் அது வந்து மெமரியில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எலமெண்ட்டை உருவாக்கிட்டு இப்படி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ என்னோட ஸ்க்ரீனில் இல்லை, பட் என்னோட மெமரியில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் அதை வந்து எங்கே வேணால் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான், நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை உருவாக்கி அதை வந்து மெமரியில் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கொண்டு போய் நம்ம பாடி டேக்கில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதை நமக்கு வந்து எப்படி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுவோம். பட் இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டால் இப்படி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து கான்செப்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரும். எப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது கீழே போயிட்டு முதல்ல நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்கே பேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இடம் நமக்கு வேணும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்ம பி டேக் எழுத போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பாடி டேக்கில் தான் போய் எழுதுகிறோம். கரெக்டாக? ஸோ அப்போது பாடி டேக்கில் தான் பேஸ்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், பாடி டேக்கில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக பாடி டேக்கை நான் முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் பண்ணலை, நான் ஜஸ்ட் பாடி டேக்கை செலக்ட் தான் பண்ணுறேன். ஜஸ்ட் பாடி அப்படின்னு சொல்லி இப்போ நான் பாடி டேக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணணும். எப்படி நான் பேஸ்ட் பண்ணலாம் பாடி டேக் உள்ள, எப்படி அப்படின்னா டாட் போட்டு நீங்கள் வந்து அப்பெண்ட் சைல்டு அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, இது உள்ளே வந்து நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். ஓகேவா? நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை வந்து இந்த பாடி டேக் இருக்குல்ல, பிகாஸ் பாடி டேக் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ பாடி டேக்கோட லாஸ்ட்டில் போய் போட்டுரும்.
ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் என்ன சொன்னேன், DOM அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா ஒரு எலமெண்ட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இது ஆப்ஜெக்ட் அப்படின்னா இது உள்ள வந்து அரேஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ இது உள்ள வந்து இப்படி இருக்கிறது எல்லாமே அரே ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த அப்பர் சைல்டு அப்படிங்கிற இந்த மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த அரேல நம்ம புஷ் பண்ணலாம். எப்படி நம்ம அரேல புஷ் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்பர் சைல்டுங்கிறது வந்து புஷ் பண்ணுறோம். ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பிளாங்கான டெக்ஸ்ட் போடாமல் நம்ம வந்து நம்மளோட நியூ டேக்கை போடலாம். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட இந்த வேரியபிள் வந்து புஷ் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் குரோமில் போயிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டில் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியுது தான் பார்ப்போம். இப்போது நம்ம மேலே வந்து லூப் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த லூப் என்ன பண்ணணும் நமக்கு தெரியும், இருக்கிற எல்லா பி டேக்ஸையும் நமக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி வந்து சேஞ்சட் இன் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிடும், கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் கீழே வந்து ஒரு புதுசாக ஒரு பி டேக் உருவாக்கியிருக்கேன், கிரியேட்டட் வித் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் போயிட்டு குரோமில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா டேக்குமே சேஞ்சட் இன் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி இந்த லூப்பால் அஃபெக்ட் ஆகிருக்குமா, இல்லை இந்த பி டேக் வந்து கிரியேட்டட் வித் ஜேஎஸ்னே காட்டுமா, என்னன்னு காட்டும்? இப்போது நான் கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன், இங்கே ஆட் பண்ண போகிற இந்த பி டேக் இருக்குல்ல, இதில் வந்து இப்போ என்ன இருக்கும், கிரியேட்டட் வித் ஜேஎஸ்னு இருக்குமா, இல்லை சேஞ்சட் இன் ஜேஎஸ்னு இருக்குமா? ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிரியேட்டட் வித் ஜேஎஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, HTML இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தெரியும், மேலேருந்து தான் டாப் டு பாட்டம்லேருந்து தான் கோடு வரும். ஸோ என்ன நடக்கும், மேலேருந்து இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும், ஃபஸ்ட்டு வந்து இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ என்ன பண்ணும், இந்த லூப் வந்து இருக்கிற எல்லா பி டேக்ஸையும் இந்த மாதிரி வந்து சேஞ்சட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிடும். பட் இது மாற்றின அப்புறம் தான் இந்த கோடே வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, கரெக்டாக? ஸோ இது மாற்றின அப்புறம் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த கோடு வந்து எதை மாற்றுது அப்படின்னா இந்த ஒரு 4 பி டேக் தான் மாற்றுது தவிர இது வந்து 5ஆவதாக க்ரியேட் ஆக போகிற பி டேக், கரெக்டாக? ஸோ இப்போ நான் போய் என்னோடய கோடில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சடு அப்படின்னு சொல்லி இந்த 4 இருக்குது, இங்கே வந்து கிரியேட்டட் வித் ஜேஎஸ் அப்படின்னு அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மேலே இருக்கிற 4 வந்து இந்த லூப்பால் மாறுது, இது வந்து அதுக்கப்புறம் தான் கிரியேட்டே ஆகுது. ஸோ இந்த லூப்புக்கு வந்து தெரியாது இப்போ வந்து இப்படி ஒரு பி டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூப்புக்கு வந்து தெரியாது. அதனால் அதை வந்து சேஞ்ச் பண்ணல. மேபி இப்போ இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு செகண்ட் நடக்கலாம், ஒரு மில்லி செகண்ட் நடக்கலாம். பட் அந்த மில்லி செகண்டில் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தெரியும் இப்போ வந்து லூப் பண்ணும்போது இப்படி ஒரு பி டேகே இல்லை, இந்த மாதிரி ஒரு பி டேக் கிடையாது, அதனால் அது எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு அது சொல்லிக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு பி டேக் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டுக்கே தெரியும். ஸோ அதை அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இது வந்து நார்மலாக ஒரு பி டேக்காக தான் இருக்க போகுது, ஒரு நார்மல் பி டேக் தான். இதில் எதுவுமே வந்து ஸ்பெஷலாக இருக்க போகுது இல்லை. பட் இப்போ நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் போய் எனக்கு வந்து இதாக இருக்குது. இப்போது நான் இதை வந்து கண்ட்ரோல் யூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கிரிப்டுக்கு கீழே லாஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து இது இதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் இது புஷ் மெத்தட் மாதிரி தான். அப் அண்ட் சைல்டுங்கிறது வந்து லாஸ்ட்டில் போய் தள்ளி விடும், ஸோ எண்டிங்கில் போய் தள்ளி விடும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது நீங்கள் வந்து பேசிக்காக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு ஃபைலை, அதாவது ஒரு எலமெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண தெரியும், அதை ரிமூவ் பண்ண தெரியும், அதை லூப் பண்ண தெரியும், அதை சேஞ்ச் பண்ண தெரியும், அதாவது எடிட் பண்ணி மேனிப்புலேட் பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் இப்போ உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ண முடியும். ஸோ இது மட்டும் வந்து அட்வான்ஸட் லெவல் கிடையாது, இது வந்து கிட்டத்தட்ட அட்வான்ஸட்லேயே பேசிக்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு அட்வான்ஸடில் பேசிக்கான லெவல் தான். நம்ம இன்னும் போக போக வந்து இதை வச்சு இன்னும் நிறையா விஷயங்களை பண்ணலாம். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ஃப்யூச்சரில் கற்றுக்கலாம்.